பாஜக வந்து பின்னணியில இருந்து இயக்குறாங்க அதிமுகவை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. துணை முதலமைச்சர் வந்து அதை தான் சொல்றாரு. கூறு போட்டிருக்கிறாங்க அதிமுகவை அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து என்டிஏ கூட்டணி வந்து கால் பதிப்பதற்கான முயற்சியில அதிமுக மூலமா உள்ள வந்துடணும் அப்படின்ற எண்ணத்துல பாஜக இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, செங்கோட்டையின் டெல்லி பயணம், எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிப்பது, இதெல்லாம் வந்து எப்படி, இதெல்லாம் வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரம். எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, இந்திய அரசியல் இல்லை என்பது நிதர்சனமா தெரியுது. இப்போ ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இவர்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவா அரசியல் களத்துல அதுலயும் குறிப்பா திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் ஒரு அச்சமும் நடுக்கமும் ஏற்பட்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, நண்பர் சுபேர் சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் வைக்கிறார்கள். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் என்ன சொல்றேன், 1999 இருந்து 2004 வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் திமுக அங்கம் வகித்தது. திமுக அங்கம் வைத்திருந்த காலத்தில் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராகவே இருந்தார்கள். ஓராண்டு காலம் உடல் நலிவுற்று அவர்கள் துறை இல்லாத, அதாவது போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக அவர் சிகிச்சை பெற்றார். ஆனா அவர் இயற்கை எய்திய பிறகு அந்த நிகழ்ச்சியில பிரதமரை கலந்துகிட்டாங்க, அவருடைய இறுதி துக்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. ஆனால் டெல்லியில போய் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இறங்கி இருக்காரு. அதுக்குள்ள திமுக என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வாரன்னு சொன்னாங்க. ஆனா அரசியல்ல சந்தர்ப்பங்கள் வந்து என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் திமுக கடந்த காலங்களில் பல்வேறு காலங்களில் பயன்படுத்தி இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அரசியலில் நடக்கும், இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலை தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் வரல. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து என்ன நோக்கம், தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும் அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று நினைக்கிற எல்லா உரிமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. எந்த கட்சியுமே வந்து ஒண்ணு நாங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டி போடல, சும்மா நாங்க பங்கெடுக்கிறதுக்காக போட்டி போடுறோம்னு சொல்றதுக்கு எந்த கட்சியும் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் 1/2%, 1/4% வாக்குகள் வைத்திருக்கிற கட்சிகள் கூட அவங்க தலைவர்களை பாத்தீங்கன்னா வருங்கால முதலமைச்சர், வருங்கால தமிழ்நாட்டினுடைய விடிவெள்ளி, இப்படித்தான் பத்திரிகை வந்து வால் போஸ்ட் அடிப்பாங்க. அதனால அதை விட்டுருங்க. இப்ப என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு திமுக மீது அல்லது திமுக அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை பாரதிய ஜனதா கட்சி எங்கள் அணிக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு யார் எங்களோட கூட்டணியில் இல்லை அது சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை பற்றி இவ்வளவு அக்கறையா பேசுகிற எதிர்கட்சி நண்பர்களுக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட கம்யூனிஸ்டுகள் எத்தனை தொகுதியோட நிற்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன் காங்கிரஸ் கட்சியே உங்களோடு கூட்டணியில தோழமையில் தொடர்வார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மதிமுக உங்களோடு தொடரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இல்ல சரி, தொடரும் என்பதற்கான உத்தரவாதம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்பவே என்டிஏ கூட்டணியில இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, ஜான் பாண்டியன் வரைக்கும் இன்னைக்கு வந்து பேசுறாரு, டிடிவி தினகரன் வெளியில வராரு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே மோடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவா இருந்தவங்க எல்லாரும் இப்ப வந்து வெளியில இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் வெளியில வர்றாரு. இப்ப என்டிஏ கூட்டணி இருக்கானே தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இல்ல, தயவு செய்து திமுக நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் வந்து அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வுகள், அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் எங்க கூட்டணியில, நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, இடமாறு தோற்றப்பிழை அரசியல்ல நடக்கும். இடமாறு தோற்றப்பிழை இப்போ வந்து என்டிஏல வந்து ஒண்ணு பெரிய சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுமோ தவிர, நிச்சயமா பாருங்க அடுத்த மாசம் தீபாவளிக்கு அதாவது கூட்டணி விவகாரம் பேசுவது அதெல்லாம் இங்க இருக்க லோக்கல் லீடர்ஸ் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க லோக்கல் லீடர்ஸ் எதையுமே டிசைட் பண்ணல, எல்லாத்தையும் அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாஜக தான் டிசைட் பண்ணுது, தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக தான் டிசைட் பண்ணுது, அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க இங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையுமே ஆப்ரேட் பண்றாங்க அவங்க தான். இல்ல சுபேர் சார் கொஞ்சம் பொறுங்க. அதாவது
கடந்த காலங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல நான் இன்னும் சொல்ல போனா பழைய செய்திகள்ல இருந்து கூட வர முடியும். 1971ல 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து பிளவுபட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து ஓராண்டு காலத்திற்கு முன்பு 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை 71 ஓராண்டுகளுக்கு முன்பு கலைச்சிட்டு வச்ச செய்திகள் வரலாறுகள்லாம் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, கீழே கூட்டணி மேல நடந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இன விடுதலை இன அழிப்பு, அதாவது ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இன அழிப்பு நடந்த காலங்களில் கலைஞர் அவர்களே சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக எப்படி வாதாடுவது என்று சொன்னார். அதுக்கு என்ன காரணம், என்ன பொருள்? நான் காங்கிரசுக்கு அடிமையா இருக்கேன், அங்க ஈழத்துல சிங்களர்களுக்கு அடிமையாக இருக்கிற நான் எப்படி அவர்களுக்காக என்னுடைய முதலாளியாக இருக்கிற காங்கிரஸோடு நான் எப்படி பேச முடியும் என்று சொன்ன வரலாறுலாம் இருக்கு. அதனால அதெல்லாம் ரொம்ப பெருசா சாமர்த்தியமா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நண்பர்கள் பேச வேண்டாம். அதனால இன்னொன்னு சொல்றேன், அரசியல்ல வெற்றி மாத்திரமே இலக்கு. அந்த வெற்றி பெறுவதற்கான அனைத்து யுக்திகளையும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சா என்ன தப்பு இருக்கு? நீங்க உங்களுக்கு என்ன கவலை? நாங்க திமுக கூட்டணி கூப்பிடல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடல, வேற யாரெல்லாம் கூப்பிட போறீங்க? வேற யாரெல்லாம் இருக்கா? நீங்க வந்தா நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நான் வர முடியாது, நீங்க வந்தா சேர்த்துக்கிறோம். என்னையும் அதுல சேர்த்துற வேண்டாம், அப்புறம் பொதுவா இருக்கக்கூடிய ஆட்களே இல்லாம போயிடுவாங்க. எங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். காங்கிரஸ் எங்ககிட்ட வர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நண்பர் சுபேரும் எங்களுக்கு ஆதரவா எழுத போறது கிடையாது, எழுத வேண்டிய அவசியமும் இல்ல. அதனால தயவு செய்து என்ன சொல்றேன்னா, அரசியல் சதுரங்க விளையாட்டில் அதனால் நாங்கள் காய் நகர்த்துவதும் காரியமாற்றுவதும் மிக முக்கியம். ஒரே அப்ப நீங்க தான் காய் நகர்த்துறீங்க அப்படின்றத ஒத்துக்கிறீங்க சார். எங்களுக்கு எங்க காலுக்குள்ள பந்து வந்தா நாங்க அடிச்சு விளையாடுவோம் சார். இதான் கேம். வர செல்லும் சார். ரெண்டு கேள்வி. திமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்னாங்க. திமுக பாஜகவோட 99 கூட்டணிங்கிறது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி படுதோல்வி சந்தித்தது. அதன் விளைவாக அன்றோடு பாஜகவிற்கு இறக்கிட்டாங்க. இது நடந்த வரலாறு. முரசொலி மாறன், மறைந்த மாண்புமிகு முரசொலி மாறன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தது. அன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு ரீதியில ஒரு இணக்கத்தின் ரீதியில் அன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை. தமிழ்நாட்டில் அது மாதிரியான வரலாறுகள் நிறைய. ஒரே செய்தி அனுமதிங்க. அதாவது RSS இயக்கத்தை ஒரு பொதுநல இயக்கம், ஒரு தொண்டு நிறுவனம் என்று முரசொலியில் கலைஞர் அவர்களே எழுதின வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க சார். இது தவறான தகவல், நிறைய இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இதுக்கு சார் தப்பா சொல்ல என்கிட்ட இருக்கு, முரசொலியா இருக்கு. ஒன்று. இரண்டாவது இன்னொன்னு கேளுங்க சார். அதாவது குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசிய கலைஞர் பேசியது இருக்கு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசினது இருக்கு. நீங்க ஒண்ணு கேளுங்க சுபேர் சார், நீங்க கொள்கை சித்தாந்தங்கள் லட்சியங்கள் இதையெல்லாம் பேசி சும்மா பூசி மெழுகிக்கிட்டு இருக்காம கல யதார்த்தம் என்னன்னு கேட்டா, திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. இதை அறுவடை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன வேலையும் அரசியல் ஜனநாயக நீங்க என்ன வேலையும் தமிழ்நாட்டுல 11 வருஷமா செஞ்சுதான் ஒண்ணும் இல்லையே. 6-7 காட்ட முடியலையே. நீங்க எல்லாம் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பாக்குறீங்க, பல்ட்டி அடிச்சு பாக்குறீங்க, ஒரு கட்சியை உடைச்சு பாக்குறீங்க, இன்னொரு கட்சியை கலவரம் பண்ணி பாக்குறீங்க. ஒண்ணு நடக்கலையே சார். 5% மேல தமிழ்நாட்டில் உங்களால் கால் பதிக்க முடியவில்லை. 100 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது. இதுதான் உண்மை வரலாறு. 2026 தேர்தலிலும் நீங்கள் மண்ணக்கால போறீங்க பாருங்க. ராஜதந்திரம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லையே. உங்கள் தந்திரங்கள் அத்தனையும் தோத்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். இதெல்லாம்